ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பே மிஞ்சுற டேஸ்ட்டில் இன்றைக்கி உங்களுக்கு மொச்சக்கொட்டை போட்டு குருமா வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருங்க, ஒரு தக்காளி போட்டுருங்க, இஞ்சி பூண்டு போட்டுருங்க, ஒரு பச்சை மிளகாய் போட்டுருங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுருங்க. அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 2த்தையும் முதல்ல பட்டை கிராம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடணுங்க. அந்த வெங்காய தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கீங்களே அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை வந்து இந்த மொச்சக்கொட்டையை வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அரைச்சி வச்சதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். இந்த மொச்சக்கொட்டையை போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாய் பொடி, உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த வெங்காய தக்காளி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கு திரும்ப மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கீனி போட்டு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு, கசகசாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு அதை ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.